ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நமக்கு இன்றைக்கு கர்த்தருடைய பஸ்காவாகிய பண்டிகையாயிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. திருவிருந்து ஆராதனை எல்லாம் நான் அடிக்கடி ஒரு பண்டிகையாகவே நான் பார்க்கிறேன். நமக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து இரத்தத்தை சிந்தி காயங்களை ஏற்று சிலுவையில் அறையப்பட்டு கடைசி சொட்டு இரத்தம் வரையிலும் நமக்காக சிந்தி ஜீவனையே கொடுத்தார். என்ன நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். இது ஒரு பெரிய பண்டிகையாகவே நான் பார்க்கிறேன். இந்த திருவிருந்தில் பங்கெடுக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். இது நிமித்தமாய் கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பரலோக ராஜாவுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் திருவிருந்தை குறித்து வேத வசனம் என்ன சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து திருவிருந்தை குறித்து என்னென்ன சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிறத ஒரு சில பாயிண்ட்களை மாத்திரம் நாம தியானித்து இந்த கூடுகையை நாம நிறைவு செய்வோம். எடுத்துக்கொள்ளலாம். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் அதில் 54வது வசனம். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எடுத்துட்டீங்களா? யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 54. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாட்களில எழுப்புவேன் என்று இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்கணும். இன்னைக்கு சபைக்கு நாம வருகிறதே இம்மையில ஆசீர்வாதமாய் இருக்கவும் மறுமையில நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவும் தான் நாம சபையில வருகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த 2 ஆசீர்வாதத்தின் மேல ரொம்ப வாஞ்சையா இருக்கிறீர்கள் எனக்கு தெரியல. தேவனுடைய பிள்ளைகள் இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தை எவ்வளவு விரும்புகிறீர்களோ அதே போல மறுமைக்குரிய ஆசீர்வாதமாகிய நித்திய ஜீவனை நீங்க ரொம்ப விரும்பணும். ஆண்டவர் இந்த பூமியில ரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்ட ஜனத்திற்கு பரலோகத்துல ஒரு நித்திய வீட்டை கட்டி கொண்டிருக்கிறார். நாம் எல்லாரும் இந்த பூமியில நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாட்கள் இந்த ஓட்டத்தை நம்ம ஓடி முடித்து பரலோகத்துல பிரவேசிக்க வேண்டும் என்கிறதற்காக தான் பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி இவ்வளவு அழகான ரட்சிப்பை அவர் மூலமாய் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துவோம். சபைக்கு வாரது இம்மையில நான் ஆசீர்வாதமா இருக்கக்கும் மறுமையை நான் சுதந்திரிக்கவும் தான் நாம சபையில வருகிறோம். ஒருவேளை இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில இந்த பூமியில நிறைய ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரிச்சாச்சு, என்னுடைய நோக்கமும் என்னுடைய திட்டமும் என்னுடைய பிரயாசமும் இம்மைக்குரிய ஆசீர்வாதத்துக்கு நேராக இருக்குமேயானால் நாம பரிதபிக்கப்பட்டவர்களாய் மாறிவிடுவோம். இம்மைக்காக நீங்க எவ்வளோ பிரயாசப்படுகிறீர்களோ ஓடுகிறீர்களோ உழைக்கிறீர்களோ அதே அளவாக மறுமையும் நான் சுதந்திரிக்க வேண்டும் என்கிறதற்காக நீங்க ரொம்ப ஓடணும். இன்னும் எவ்வளவு காலம் வரைக்கும் நாம இந்த பூமியில இருப்போம் என்கிறது நமக்கு ஒரு நிச்சயம் இல்லை. ஆனால் இங்கே கண்ணை மூடும் போது ஆமென் தேவனுடைய இளைப்பாறுதலை நம்ம பிரவேசிக்கணும். தேவனுடைய ராஜ்யத்திற்கு நேராக நம்ம வைக்கப்பட்டிருக்கணும். அந்த பாக்கியத்தோடு நம்ம கண்களை மூடணும். ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து அவர் சொல்லுகிறார், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாட்களிலே அவனை நான் எழுப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லி இந்த திருவிருந்தை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகவே திருவிருந்துல பங்கெடுக்கும் வரும்போது ஒவ்வொரு பேரும் ஒரு காரியத்தை சிந்திக்கணும், இது மூலமா எனக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. இன்னைக்கு சபையில எல்லாருக்குமே தெரியும் முதல் ஆராதனையில திருவிருந்து கொடுக்கப்படும் என்று சொல்லி நிறைய பேர் வரல. நான் சொல்லுகிறேன், இந்த திருவிருந்து நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் இயேசு கிறிஸ்து இவ்வளோ பாடுகள் பட்டு இந்த திருவிருந்தை நமக்காக ஏற்படுத்தி இருக்கிறார். அதை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் புரிந்து கொண்டு இதில் நீங்க பங்கெடுக்கும்படி அன்பாய் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, யோவான் சுவிசேஷம் 6:55. என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் மாம்சம் மெய்யான போஜனம், என்னுடைய இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது
யாருக்கு இருக்கிறது? ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் மெய்யான போஜனம் ஒன்று உண்டானால் அது இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம், மெய்யான பானம் ஒன்று உண்டானால் அது இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம். இந்த பூமியில நாம உயிர் வாழக்கு 3 வேளை சாப்பிடுகிறோம், பல முறை தண்ணீர் குடிக்கிறோம். அது எவ்வளவு தேவையோ எவ்வளவு அத்தியாவசியமோ அதே அளவுதான் இந்த பூமியில இயேசு கிறிஸ்துனுடைய சரீரமாகிய போஜனம் நமக்கு ரொம்ப முக்கியம். பானமாகிய இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் நமக்கு ரொம்ப தேவை. ஹல்லேலூயா. நமக்கு இதனுடைய அருமை இன்னைக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனா தேவனுடைய ராஜ்யத்திற்கு போகும்போது நிச்சயம் இதனுடைய மேன்மையும் அருமையும் நமக்கு புரியும். அதான் உண்மை. இன்னைக்கு இதுல திருவிருந்துல என்ன இருக்கு, அப்பத்துல என்ன இருக்கு, திராட்சரசத்துல என்ன இருக்கு அப்படி நமக்குள்ள ஒரு கற்பனை இருக்கலாம், ஒரு நிர்விசாரம் இருக்கலாம், ஒரு சாதாரணமான சிந்தை இருக்கலாம். ஆனால் பரலோகத்துக்கு போகும்போது இதனுடைய பலன் எவ்வளோ என்கிறது அங்கே நமக்கு புரியும். சில விஷயம், எல்லா விஷயமும் இந்த பூமியில நமக்கு புரியாது, ஆனா பரலோகத்துக்கு போகும்போது நமக்கு புரியும். அல்லேலூயா. நாம் பாடுகள் மத்தியில கடந்து பாடுகளின் மத்தியில கிறிஸ்துவை பின்பற்றின பலன் பரலோகத்துல நமக்கு தெரியும் எவ்வளவு பலன் இருக்கிறது என்று. இந்த பூமியில ஊழியம் செய்கிற ஊழியத்தை நிமித்தமாய் வரக்கூடிய பலன் எவ்வளோ என்கிறது பரலோகத்துல போகும்போது நமக்கு புரியும். இப்படி ஒவ்வொரு பலனும் இங்க இருந்து பார்க்கும்போது பெரிய அளவுல நமக்கு தெரியாம புரியாம இருக்கலாம், ஆனா பரலோகத்துக்கு போகும்போது ஒன்று புரியும். அன்றைக்கு நான் எடுத்த திருவிருந்திற்கான பலன் இவ்வளவா இருக்கிறது, அன்றைக்கு நான் ஊழியம் செய்த பலன் இவ்வளவா இருக்கிறது, அன்றைக்கு ஏழைகளுக்கு இறங்கினதற்கு பலன் இவ்வளவா இருக்கிறது என்று சொல்லி அநேக பலன் நமக்கு இன்னைக்கு மறைக்கப்பட்டு இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. இன்றைக்கு நாம இந்த பூமியில உயிர் வாழக்கு வேற சாப்பிடுகிறோம், நிறைய சாப்பாடுகளை சாப்பிடுகிறோம், நிறைய தண்ணீரை குடிக்கிறோம். அது நமக்கு ரொம்ப முக்கியம் என்கிற நிலையில நாம் அதெல்லாம் எடுத்துக்கொள்ளுகிறோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், எங்கேயுமே நாம சாப்பிடுகிற சாப்பாடு குறித்து இது மெய்யான சாப்பாடு அப்படின்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. எங்கேயாவது சொல்லி இருக்கிறாரா? அல்லேலூயா. நீங்க தங்க புரோட்டா மெய்யான போஜனம், நீங்க சாப்பிடுகிற பிரியாணி மெய்யான போஜனம் அப்படி எங்கேயாவது சொல்லி இருக்கிறாரா? ஒரு இடத்துலயும் கிடையாது. ஆனால் அவருடைய சரீரத்தை குறித்தும் இரத்தத்தை குறித்தும் சொல்லி இருக்கிறார். நீங்க ஆமென், என் மாம்சம் மெய்யான போஜனம், என் இரத்தம் மெய்யான பானம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அவர் ஒரு வார்த்தையை மெய்யான மெய்யான மெய்யாகவே மெய்யாகவே இப்படி எல்லாம் சொல்லும் போது அந்த வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க பழகணும். அல்லேலூயா. ஆகையினால நான் சொல்லுகிறேன், இந்த பூமியில மறுமைக்குரிய வாழ்வுக்காக ஆண்டவர் கொடுக்கிற மெய்யான போஜனம் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம், அவர் கொடுக்கிற மெய்யான பானம் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம். ஆகவே இதுல நீங்க பங்கெடுக்க ரொம்ப முக்கியத்துவம் பண்ணுங்க, முக்கியத்துவம் கொடுங்க. இதுல பங்கெடுக்கணும். இதுல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. இதுதான் மெய்யான போஜனம், இதுதான் மெய்யான பானம் என்று இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தை குறித்தும் இரத்தத்தை குறித்தும் ஒவ்வொரு பிள்ளைகளும் இதுதான் மெய் என்கிற நிலைக்கு நீங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். ஆனால் மெய்யாகவே இது மூலமாய் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்தபடியாய் நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, 56வது வசனத்தை நீங்க வாசித்தால், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதாவது இந்த பூமியில கர்த்தருக்காக நம்ம நிறைய செய்கிறோம், ஆராதனை செய்கிறோம், ஜெபம் செய்கிறோம், காணிக்கை கொடுக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், எவ்வளவோ நிறைய காரியம் கர்த்தருடைய நாமத்தினால செய்கிறோம், கர்த்தருக்காக செய்கிறோம். ஆனா எந்த காரியத்திலையுமே ஆண்டவர் சொன்னார், நீ ஜெபிக்கிறதுனால என்னிலே நீ நிலைத்திருக்கிறாய் அப்படி எங்கே சொல்லல. நீ எனக்கு ஊழியம் செய்கிறதுனால என்னிலே நிலைத்திருக்கிறாய் அப்படி ஆண்டவர் சொல்லல. ஆனா இந்த ஒரே ஒரு இடத்துல மாத்திர ஆண்டவர் சொல்லுகிறார், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என் நிலையை நிலைத்திருக்கிறான், நான் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் கவனிங்க, நான் கர்த்தரிலே நிலைத்திருக்கிறதற்கு அடையாளம் ஒன்று உண்டானால் அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்திலையும் இரத்தத்திலையும் பங்கெடுக்கிற ஒரு காரியம். எதை காட்டுகிறதென்றா, நான் கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறேன். அவர்
அவருக்குள் ஒரு மனுஷன் நிலைத்திருப்பாரானால் அவனுக்குள் கர்த்தரும் நிலைத்திருப்பார். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் கர்த்தரும் உங்களுக்குள் நிலைத்திருப்பாரா? என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என் நிலை நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலை நிலைத்திருக்கிறேன். ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை விட்டு பிரிய மாட்டார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஹல்லேலூயா. நீங்க உண்மையிலே தேவனை விரும்புவீர்கள் ஆனால் திருவிருந்தில் பங்கெடுப்பீர்கள். ஏனென்றால் நான் இதிலே நிலைத்திருந்தால் அவரும் என் நிலையை நிலைத்திருப்பார். சிலர் நினைப்பீங்க, ஆண்டவர் என் கூடவே இருக்கணும், ஆண்டவர் என் கூடவே இருக்கணும். அப்படி நீங்க விரும்பினீர்கள் ஆனால், ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறத நீங்க மெய்யாகவே விரும்புவீர்கள் ஆனால், இந்த திருவிருந்துல நீங்க பங்கெடுக்கணும். இதுல நீங்க நிலைத்திருந்தால் அவரும் உங்களிலே நிலைத்திருப்பாரா? நான் சொல்லுகிறேன், ஜெபத்தை விட மேன்மையான வார்த்தையை ஆண்டவர் இந்த இடத்துல பயன்படுத்தி இருக்கிறார். ஆராதனை விட மேன்மையானதை கர்த்தர் இந்த வார்த்தை இந்த இடத்துல பயன்படுத்தி இருக்கிறார். ஆகையினால நான் சொல்லுகிறேன், திருவிருந்து ஆராதனை ரொம்ப முக்கியமானது, ரொம்ப மேன்மையானது, ரொம்ப ஆசீர்வாதமானது. இதை நீங்க செய்யும் போது நீங்க கர்த்தரிலே நிலைத்திருக்கிறதை காட்டுகிறது. நீங்க இதை செய்யும் போது அவர் உங்களிலே நிலைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த பூமியில தேவன் உங்களோடு கூட இருக்கிறதற்காக இந்த திருவிருந்துல நீங்க பங்கெடுங்க, இதை கனம் பண்ணுங்க. அதோடு கூட இது மெய்யான போஜனம், மெய்யான பானம் என்று சொல்லி விசுவாசித்து இதுல பங்கெடுங்க. அதுக்குபடியா நீங்க பாத்தீங்கன்னா, இது மூலமாய் எனக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. பரலோக பாக்கியம் கிடைக்கும். இன்னைக்கு இந்த பூமியில நிறைய பேருக்கு பரலோக பாக்கியத்தை அடைய வேண்டுமானால் என்ன செய்யணும்? நிறைய பேர் இருக்காங்க, பரலோகத்துக்கு போகிறது எப்படி என்ன செய்தால் பரலோகத்துக்கு போகலாம், எப்படி பரலோகத்துக்கு போகலாம்? நிறைய பேர் மனுஷ ஆலோசனைகள் நிறைய பேருக்கு. ஒரு நாள் ஒரு யூபி காரர்கிட்ட கேட்டேன், என்ன கங்கையில இவ்வளோ பிரேதங்கள் அப்படியே தூக்கி போட்டிருந்தாங்க? அப்போ அவர் சொன்னார், ஒரு மனுஷன் இறந்ததுக்கு பிறகு அவனை புதைக்காம இறைக்காம கங்கையில் அப்படியே தூக்கி போட்டா அவர் நேரே பரலோகத்துக்கு போயிடுவார் அப்படின்னு. அல்லேலூயா. அப்ப இருக்கச்சில எப்படி வேண்டாலும் இருந்துக்கிடலாம், செத்த பிறகு பிரேதத்தை எப்படி தூக்கி போடணும்? ஆமா, நதியில போட்டா பரலோகத்துக்கு போயிடுவார். நான் வேலை செய்யற நாட்கள்ல என்னுடைய ஓனர் காக்காக்கு நிறைய மிச்சர் வாங்கி வச்சிருப்பார், பெரிய டப்பால நல்ல குவாலிட்டியா வாங்கி வச்சிருப்பார். அவர் சொல்லுவார், யாரும் எடுத்து தின்றாதுங்க, இது காக்காக்கு, உங்களுக்கு இல்லை அப்படிம்பார். ஒரு நாள் சாப்பிட்டு பார்த்தேன், காக்காக்குன்ற உடனே நமக்கு திங்க ஒரு மாதிரி தான் இருக்கும், ஆனாலும் அதனுடைய மனம் இருக்க விடலை. ஒரு நாள் டேஸ்ட் பார்த்தேன், பயங்கரமா இருந்துச்சு. நல்ல குவாலிட்டியா வாங்கி டப்பால வச்சிருக்கிறார். டெய்லி வந்து இவ்வளவு மிச்சரை பார்சல் பண்ணி சீட்டு கட்டடத்தினுடைய சீட்டு மேல போடுவார். கரெக்டா 9 மணிக்கு போடுவார். அந்த 9 மணி ஆனாலே காக்காக்கு டைம் எங்க தான் பார்க்குமோ தெரியல, அதுக்கு அப்படியே கூடி அந்த இடத்துல ரவுண்ட் அடிக்க ஆரம்பிக்கும். சில நாள் அவரு வரமாட்டார், ஒரே காக்கா சத்தம் போட்டுட்டே இருக்கும். அப்ப ஃபோன் பண்ணி சொல்லுவார், நீங்க போட்டுருங்க அப்படின்னு. ஒரு நாள் கேட்டேன், என்ன அப்படின்னா, காக்காக்கு ஆகாரம் கொடுத்தா பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு எனக்கு யாரோ சொன்னாங்க, அதனால 70 வயசுல இதை செய்யறேன் அப்படின்னார். வேற எதுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும்னு எனக்கு தெரியல. மனுஷ முறைமைகள் நிறைய இருக்கு. இதை செய்தால் பரலோகத்துக்கு போயிடலாம், இதை செய்தால் பரலோகத்துக்கு போயிடலாம், இப்படி வாழ்ந்தால் பரலோகத்துக்கு போயிடலாம். என்ன ஒரு ஆள் சொல்றாரு, காசிக்கு போய் செத்தா பரலோகத்துக்கு நேரே போயிடலாம், அப்ப இங்க சாப்பிடுறவங்க எல்லாம் பாதாளத்துக்கா? இப்படியே நிறைய பேருடைய ஆலோசனைகள் இருக்கிறது. நான் ஒன்று சொல்லுகிறேன், வேதம் மாறாதது. வேதத்துல சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் தேவாதி தேவன் தம்முடைய ஆவியினால சொல்லப்பட்டது. அதுல ஒரு வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தைகள் அப்படியே நிறைவேறும் நம்ம வாழ்க்கையில. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஹல்லேலூயா. அப்போ பரலோகத்துக்கு போகணும். தேவனும் பாத்தீங்கன்னா நாம் எல்லாரும் பரலோகத்துக்கு போகிறதையே அவர் சிந்திக்கிறார். எப்படியாகிலும் பரலோகத்துக்கு வரணும். ஒரு மனுஷன் பரலோகத்தை தவறவிட்டால் அவன் போகிற இடம் பாதாளமா இருக்கும். ஆகையினால ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை மெய்யான தேவன் என்று விசுவாசிக்கணும். அல்லேலூயா. ஆமா, அவரை தேவனாக விசுவாசிக்கணும். விசுவாசித்து அவை அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா.
இந்த அபிஷேகம் எதற்காக? நமக்குள்ளதான் ஒரு ஆவி இருக்கு. இந்த ஆவிக்கு பிறகு தேவனுடைய ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ளணுமா அப்படின்னா கண்டிப்பா பெற்றுக்கொள்ளணும். ஏன் அப்படின்னா மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் கொடுக்கப்படுகிற தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் எந்த மனுஷனுக்குள்ளாய் இருக்கிறாரோ அந்த மனுஷன் மரித்த பிறகு கடைசி நாட்கள்ல அந்த அவருடைய ஆவி உயிர்ப்பிக்கும். ஹல்லேலூயா. பரலோகத்தின் தூதர்கள் கடைசி நாட்களில இயேசு கிறிஸ்து மத்தியாகத்துல வருவார், தூதர்களோடு வருவார், தேவ எக்காலங்களோடு வருவார். வரும்போது மரித்தவர்கள் முதலாவது உயிர் தெழுவார்களாம். ஹல்லேலூயா. எந்த மனுஷனுக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறாரோ அத்தனை பரிசுத்த ஆவியும் அந்த மனுஷனுடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும். கல்லறைகள் வெடிக்கும், கல்லறைகள் திறக்கப்படும், மனுஷனுடைய ஆத்துமா உயிர்த்தெழும். ஒரு நொடி பொழுதிலே, ஒரு இமை பொழுதிலே மறுரூபமாக்கப்பட்டு மரித்தவர்கள் அவரோடு சேர்க்கப்படுவார்கள். பிற்பாடு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ஞானஸ்நானம் எடுக்கிறவர்கள், திருவிருந்துல பங்கெடுக்கிறவர்கள் மறுரூபமாக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஒரு நொடி பொழுதிலே மறுரூபமாக்கி அவரோடு கூட சேர்த்து கொள்ளப்படும். கடைசி நாட்கள்ல ஒரு பெரிய சம்பவம் நடக்க இருக்கிறது. என்ன சம்பவம் அப்படின்னா திடீர்னு நிறைய கிறிஸ்தவர்கள் காணாம போயிருவாங்க. அதுல ஆளு நம்ம சபையாரா இருக்கணும். ஹல்லேலூயா. நிறைய பேர் ஆமேன்னு சொல்லல, கையும் தூக்கல. அப்ப ராதபுரத்துல இருக்கீங்களா நீங்க? கடைசி நாட்கள்ல ஒரு சம்பவம் நடக்கும். நிறைய கிறிஸ்தவர்களை காணல அப்படின்னுட்டு தந்தி நியூஸ்ல ஹெட்டிங் லைன்ல வரும். ஹல்லேலூயா. நிறைய சபைகளில ஊழியக்காரர்கள் இல்ல, அடுத்த நாள் செய்தியில வரும். நிறைய விபத்துகள் நடக்கும். ஏன் நடக்கும் அப்படின்னா வாகனத்தை ஓட்டிட்டே போவேன், திடீர்னு ஆண்டவருடைய வருகை வந்துடும், மறுரூபமாக்கி நான் போயிடுவேன். என் வாகனம் எங்கேயோ போய் கிடக்குமோ கிடக்காதா? ஹல்லேலூயா. ஃப்ளைட் ஓட்டிட்டு போவேன், நான் ரட்சிக்கப்பட்டிருப்பேன், கர்த்தருடைய வருகை இருக்கும், இமை பொழுது போயிடுவேன், ஃப்ளைட் முடிஞ்சு. ட்ரெயின், நிறைய சம்பவங்கள் நடக்கும். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில அநேகர் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இதுதான் கிறிஸ்துவினுடைய ஆசை. இங்க மாத்திரம் நீங்க ஆராதிக்கிறது ஆண்டவர் விரும்பல. இங்க ஆராதிக்கிறது போல பரலோகத்துல செய்யப்படுகிறது போல பூமியிலையும், பூமியிலே செய்யப்படுகிறது போல பரலோகத்திலே நாம இதே போல இதே மகிமையோடு இதே மகிமையான தேவனை முகமுகமாய் பார்த்து அவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். அந்த பாக்கியம் பரலோகத்துல நாம் ஆராதிப்போம். நமக்காக அழகான வீடை ஆண்டவர் கட்டி கொண்டிருக்கிறார், நித்திய வீடை கட்டி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே நாம நடக்கிறது சாதாரண இடத்துல இருக்கிறோம், சாதாரண வீட்டில் இருக்கிறோம், சாதாரண நிலையில் இருக்கிறோம். ஆனால் இங்கே ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்காய் வாழும்போது, கிறிஸ்துவனுடைய வார்த்தையின்படி வாழும்போது அவர் தங்கத்தின் மேல நடக்க வைக்கிறார். அவர் கட்டுகிற நித்திய வீடு, பரலோக வீடு தங்கத்தினால தரை போடப்பட்டிருக்கிறதா? ஹல்லேலூயா. அந்த வீட்டிற்கு 12 வாசல்கள் இருக்கிறது. ஒவ்வொரு வாசலுக்கும் விலை உயர்ந்த கற்களினால நிலை போடப்பட்டிருக்கிறது. அவ்வளவு அழகான வீடை பார்த்து 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 உங்களுக்காக எனக்காக தேவன் கட்டி கொண்டிருக்கிறார். ஆகையினால நீங்க ஒருவரும், இந்த பூமியில வாழுகிற ஒருவரும் பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படி ஓடுங்க. ஆண்டவர் பரலோகத்தை குறித்து சொல்லும்போது இவனமாய் சொல்லுகிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம், மார்க் 9, அதுல 43 எடுத்து வாசித்தார். உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ 2 கை உடையவனாய் அவியாத அக்கினியுள்ள நரகத்திலே போவதை பார்க்கலும் ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாய் இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பரலோகத்துக்கு வரக்கூடிய உபதேசத்தை பண்ணும்போது ஒரு கடினமான உபதேசத்தை பண்ணுகிறார். அது என்ன அப்படின்னு பார்த்தா, உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. ஹல்லேலூயா. சில குடிகாரர்ல பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, என்னால குடிக்காம இருக்க முடியல அப்படிமாங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிற, கால் இருக்கிறதுனால தானே கடைக்கு போற, கை இருக்கிறதுனால தானே வாங்கி குடிக்கிற. அப்போ உனக்கு இடரல் எது அப்படின்னா கையும் காலும் தானே. அப்ப கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் நீ கையை தரித்து போடு.
கால் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ 2 கை உடையவனாய் கால் உடையவனாய் அவியாத அக்கினியுள்ள நரகத்திலே போவதை பார்க்கல ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசித்திரு, அது உனக்கு நலமாயிருக்கும் அப்படிங்கிறார். அப்ப நீங்க புரிந்து கொள்ளுங்க, பரலோகத்திற்காக நீங்க எவ்வளவு தீவிரமாய் வாழணும் என்கிறதை. கை இருக்குன்னு சொல்லி கண்டபடி வாழக்கூடாது, கண்ணு இருக்குன்னு சொல்லி கண்டபடி வாழக்கூடாது, வாய் இருக்குன்னு சொல்லி கண்டபடி பேசி வாழக்கூடாது. இவைகள் எல்லாம் இம்மையில நாம வாழ்ந்திருக்கவும் இம்மையில பரலோக ராஜ்யத்தை சம்பாதிக்கவும் ஆண்டவர் கைகளை தந்திருக்கிறார், கால்களை தந்திருக்கிறார், காதுகளை தந்திருக்கிறார், வாய்களை தந்திருக்கிறார். ஆமே, நம்ம மொத்த சரீரமும் இந்த பூமியில கர்த்தருக்காய் வாழ்ந்து மறுமையில கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க வேண்டும். அதை தான் கிறிஸ்து மிகவும் விரும்புகிறார், மிகவும் விரும்புகிறார். உங்களுக்கு கை இல்லாம போனாலும் பரவாயில்ல, கால் இல்லாமல் போனாலும் பரவாயில்ல, எப்படியாச்சும் பரலோகத்துக்கு வந்துருங்க. இன்னைக்கு நிறைய பேர் தன்னையே கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலைமைக்கு இருக்கிறாங்க, கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த பூமியில பாவத்துல வாழுகிற ஒவ்வொரு பாவிகளும் சொல்லுகிற காரியம் இதுதான். பாவத்தை விடணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால முடியல, பாவத்தை விட முடியல. இதேதான் சொல்லுகிறாங்க, பாவத்தை விட முடியல. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட நிறைய விசுவாசிகளுடைய நிலைமையும் பரிதபிக்கப்பட்ட நிலைமை இதுதான். விட முடியல. விட முடியாட்ட ஒண்ணு பண்ணு, கையை வெட்டிரு. கைதான உனக்கு இடரல், கால் தான உனக்கு இடரல். ஏனென்றால் இந்த பூமியில வாழுகிற வாழ்நாள் கொஞ்சம்தான். பரலோகத்துல நித்திய காலமாய் வாழ போகிறோம். பரிசுத்தமாய் வாழுகிறவனுக்கு பரலோகத்தையும், தீமையாய் பாவத்திற்கு நேராய் ஓடுகிறவர்களுக்கு பாதாளத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். பாதாளம், பரலோகம் எவ்வளவு அழகானதோ, எவ்வளவு சுகமானதோ, அதே போல பாதாளம் அவ்வளவு கொடூரமானது. ஹல்லேலூயா. அது பயங்கரமானது, மோசமானது. பாதாளத்துக்கு போகிற ஆத்துமாவுக்கும் முடிவே கிடையாது. அது நித்திய காலம். 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல. ஒன்ஸ் போயாச்சுன்னா அப்படிதான். பரலோகத்திலே நித்திய காலம். ஆகையினால ஆண்டவர் பரலோகத்தை குறித்து பேசும்போது இவ்வளவு கடினமாய் பேசியிருக்கிறார். ஆகவே வாழ்க்கையை நீங்க சாதாரணமாய் நினைத்து வாழாதிருங்க, தீவிரமாய் வாழுங்க. பரிசுத்தத்துல தீவிரமாய் வாழுங்க. உண்மையிலும் உத்தமத்திலேயும் நீதியிலையும் தீவிரமாய் பரலோகத்தை விட்டுறக்கூடாது. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியில பாத்தீங்கன்னா ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான், ஒரு தரித்திரன் இருந்தான். ஐஸ்வர்யவான் தன்னுடைய ஐஸ்வர்யத்துல நல்லா வாழ்ந்து சுகபோகமாய் வாழ்ந்து தன் ஓட்டத்தை முடித்தான் என்று சொல்லப்படுகிறது. பிற்பாடு நரகத்துல தள்ளப்பட்டானாம். ஒரு தரித்திரவான் தரித்திரத்திலே வாழ்ந்து கடைசியில் ஆபிரகாம் மடியில கொண்டு போய் விடப்பட்டு தேற்றப்பட்டானாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த சம்பவத்தை வாசித்திருக்கீங்க? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எடுத்து வாசிக்கலாம். லூக்கா 16:19. லூக்கா 16ஆம் அதிகாரம். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினம் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் இருந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசலருகே கிடந்து அவனுடைய மேஜிலிருந்து விழுந்த துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசருவின் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேன் என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நல்ல கவனிங்க. அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசரும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நம்ம வஞ்சிக்கப்பட்டு போக கூடாது. ஆமென். வாசித்ததை நீங்க கேட்டீங்க. இப்போ கவனிங்க வார்த்தைக்கு நேரா. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில வஞ்சிக்கப்பட்டு போக கூடாது. கடைசி காலத்துல அநேக வஞ்சகர்கள் எழும்பி கூடுமான வரையிலும் ரட்சிக்கப்பட்டவர்களை வஞ்சிப்பார்கள். ஆமென்.
இன்னைக்கு ஒரு பரவலான பிரசங்கம் போயிட்டு கொண்டு இருக்கிறது. செழிப்பின் உபதேசம், ஆசீர்வாதத்தின் உபதேசம், ஐஸ்வர்யத்தின் உபதேசம். ஆண்டவர் ஒவ்வொரு உபதேசங்களையும் நீங்க பாத்தீங்கன்னா அவர் நிறைய கனிகளை குறித்து சொல்லி கொடுத்தார். அல்லேலூயா. இந்த பூமியில ஒரு மனுஷன் எப்படி வாழணும், வாழக்கூடாது, எந்த மாதிரியான வாழ்க்கை நல்ல கனி கொடுக்கிறதற்கு அடையாளம் என்று நிறைய கனிகளை குறித்து, நல்ல சுவாபத்தை குறித்து அதிகமாய் கர்த்தர் பேசி இருக்கிறார். ஆகவே சபையில வரக்கூடியவர்கள் நல்ல சுவாபமுடையவர்களா இருக்கணும். அல்லேலூயா. முறுமுறுக்கிறவர்களா இருக்கக்கூடாது, கோபப்படுகிறவர்களா இருக்கக்கூடாது, கசந்து கொள்ளுகிறவர்களா இருக்கக்கூடாது. யாரும் இருக்கீங்களா அப்படி? ஆமா. சில ஆளு மணிக்கூருக்கு மணிக்கூர் ஆளு மாறுது. திடீர்னு பரிசுத்தவானாக, திடீர்னு அப்படி பயங்கரமா ரவுடி மாதிரி. எப்போதுமே சுபாவத்தை காத்துக்கொள்ளுங்க. சுபாவத்தை குறித்து ஆண்டவர் நிறைய சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. சகித்து கொள்ளுங்க, பொறுத்து கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க, மன்னித்து கொள்ளுங்க, மறந்துருங்க. சிலருக்கு மறக்க மாட்டீங்க. நிறைய ஸ்டோரேஜ் இருக்கு. எத்தனை ஜிபியில் ஆண்டவர் பண்ணி வச்சிருக்கிறாரோ தெரியல, அவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்கு. சில ஆட்கள் எல்லாம் அவங்க சொன்னதை இந்த அம்மா சொல்றது மாத்திரமல்ல, நடிச்சும் காட்டுவாங்க. அவ்வளோ தெளிவா ஆக்ட் பண்ணி காட்டிடுவாங்க. எப்போ நடந்ததுன்னா, சம்பவம் நடந்தது 18 வருஷம் ஆச்சு. 18 வருஷத்துக்குள்ள ராதாபுரத்துல நிறைய மாறுச்சு, நிறைய ஊர்கள் மாறுச்சு, ரோடுகள் மாறுச்சு. ஆனா இந்த அம்மா மட்டும் இன்னும் மாறல. உங்களுக்கு தெரியும், 18 வருஷத்துக்கு முன்னாடி ராதாபுரத்திலிருந்து வள்ளியூர் போகக்கூடிய ரோடு அந்தால போகணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப உடஞ்சு எடுத்து குறுகலான, ரொம்ப இப்போ பாருங்க ஃப்ளைட்டையே ஓட்டிட்டு போகலாம் வள்ளியூர் வரைக்கும். ரோடுகள் மாறிற்று, கட்டடங்கள் மாறிற்று, அனைவருடைய பொருளாதாரம் மாறிற்று, எவ்வளவோ மாறிற்று. ஆனா நீங்க மாத்திரம் மாறாம இன்னும் அந்த காரியத்தை தெளிவா வச்சிட்டு இருக்கீங்க. மறக்கணும், மன்னிக்கணும், விட்டுறணும், சகிக்கணும், பொறுத்து கொள்ளணும். இதே தான் ஆண்டவர் அவருடைய ஊழியத்துல அதிகமாய் சொல்லி கொடுத்தார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. இயேசு கிறிஸ்துனுடைய உவமைகளிலேயும் உபதேசங்களிலேயும் ரொம்ப கவனித்தார். இந்த இடத்துல 2 மனுஷன் இருக்கிறான். ஒருவன் மரித்தான், நரகத்துக்கு போயிட்டான். ஒருவன் மரித்தான், ஆபிரகாமினுடைய மடிக்கு போயிட்டான். 2 பேரும் என்ன வாழ்ந்தார்கள், என்ன தப்பு பண்ணார்கள், அது ஒன்றும் சொல்லல. ஒருத்தன் ஐஸ்வர்யவனாய் வாழ்ந்தான், ஒருத்தன் தீங்கு அனுபவித்தான். அல்லேலூயா. ஒருத்தன் தீங்கு அனுபவித்தான், கடைசி வரைக்கும் கஷ்டத்துல வாழ்ந்தான், நெருக்கத்துல வாழ்ந்தான். அவன் ஆபிரகாமின் மடியில பரலோகத்துல பிதாவின் இடத்துல தேற்றப்படுகிறான். என்ன ஒருத்தன் ஆடம்பரமாய் வாழ்ந்தான், ஐஸ்வர்யமாய் வாழ்ந்தான், இரத்தாம்பரத்தை உடுத்தி கொண்டான், செழிப்பாய் வாழ்ந்தான். மரித்த பிறகு பாதாளத்துல விடப்பட்டான். அங்கே இருந்து ஆபிரகாமை நோக்கி கூப்பிடுகிற, ஆபிரகாமை, லாசனுடைய விரலின் நுனிய தண்ணீர்ல நினைத்து என் நாவல வைக்கணும். அப்போ நரகத்துல என்ன இருக்கு அப்படின்னா, தாகம் இருக்கிறது, வலிகள் இருக்கிறது, வேதனைகள் இருக்கிறது, அவியாத அக்கினி இருக்கிறது. அக்கினில நிறைய விதங்கள் இருக்கிறது. நாம அடுப்புக்கு பயன்படுத்த, சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த அளவான தீயை கொண்டு ஒரு இரும்பை வெட்ட முடியாது. ஆமே, அதுக்கு வேற ஃபோர்ஸ், வேற அளவு. ஆனா நரகத்துல ஒரு அக்கினி இருக்கான். அந்த அக்கினி வேதனைப்படுத்தும், ஆனா அவிக்காது. அதுல போய் சமையல் பண்ண முடியாதான். அங்க இருக்கிற புழு சாகாமலும் இருக்கும். ஒருக்கா எரிமலையினுடைய எரிக்குழம்பு அப்படியே வெடிச்சு சிதறும் போது அதுல உள்ள எரிக்குழம்பை எடுத்துட்டு வந்து ஆராய்ச்சி பண்ணினார்கள். அதுல பாத்தீங்கன்னா வேதம் சொல்லப்பட்ட வார்த்தை எவ்வளவு உண்மை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அங்கே அக்கினி அவியாமலும் புழு சாகாமலும் இருக்குமா? அந்த எரிமலையில இருந்து வெளிப்பட்ட அந்த எரிக்குழம்புல புழு இருந்துச்சா, அது சாகாம இருந்துச்சா? அல்லேலூயா. வேதத்துல சொல்லப்பட்ட ஒவ்வொரு சம்பவம் விஞ்ஞானத்தின்படி, ஆராய்ச்சியின்படி 100% உண்மை உள்ளது என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. பாதாளம் இருக்கிறது, பரலோகம் இருக்கிறது, இயேசு என்கிற மெய்யான தேவன் இருக்கிறார். அத்தனையும் மெய். அவர் இன்றைக்கும் ஒருவரும் கூட பாதாளத்துக்கு போயிடக்கூடாது. இன்னைக்கு நமக்கு ரொம்ப ஆடம்பர ஆசை, ரொம்ப செழிப்பு ஆசை, மேன்மை ஆசை, உயர்வு ஆசை. நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் தந்திருக்கிற வாழ்க்கையில சந்தோஷமாய் வாழுங்க. கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார வாழுங்க. கர்த்தர் சிறுமையில வைத்திருக்கிறார வாழுங்க. இன்னைக்கு நான் சபைக்கு போய் என்ன கிடைச்சது? பின்மாற்றமாய் போறாங்க. நான் சபைக்கு போய் என்ன கிடைச்சது?
நான் சொல்லுகிறேன், சபையில ரட்சிப்பு கிடைச்சது, சபையில அபிஷேகம் கிடைச்சது, சபையில கிறிஸ்துவனுடைய ரத்தம் கிடைச்சது, சபையில கிறிஸ்துவனுடைய மாம்சம் கிடைச்சது, சபையில கிறிஸ்துவனுடைய உபதேசம் கிடைச்சது, சபையில பரலோகத்துக்கு போகக்கூடிய வழி உனக்கு காட்டப்பட்டது. இதுக்கு மேல வேற உனக்கு என்ன வேணும்? ஹல்லேலூயா. திருப்தியாயிருங்க. வாழ்ந்திருக்கவும் தெரிந்து கொள்ளும், தாழ்ந்திருக்கவும் தெரிந்திருக்கணும். நிறைய பேர் ஐஸ்வர்யத்திற்காக, ஆசீர்வாதத்திற்காக ரொம்ப பிரயாசப்படுகிறீர்கள். ஆண்டவர் தந்தா வாங்கிக்கோங்க. இல்லாததை குறித்து ஒரு நாளும் மனமடி வாங்காதுங்க. இருக்கிறதை குறித்து ஒரு நாளும் பெருமை பாராட்டாதிருங்க. அல்லேலூயா. ஆகையினாலதான் ஐஸ்வர்யமான ஒரு வாலிபன் ஆண்டவரிடத்துல வந்தா, நான் பரலோகத்தை சுதந்திரிக்க என்ன செய்யணும் கேட்டான். கட்டளையை கைக்கொள், அது என் சின்ன வயசுல இருந்தே அப்படின்னா. அப்படியா? உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்திரத்திற்கு கொடுத்து பிற்பாடு என்னை பின்பற்றி வா அப்படின்னார். ஓடியே போயிட்டான். இந்த உபதேசமும் இந்த பரலோகமும் எனக்கு வேண்டாம், ஆளை விட்டா போதும், எனக்கு பங்களா வீடு தான் வேணும், எனக்கு சொத்து தான் வேணும், நீரும் வேண்டாம், உங்க உபதேசமும் வேண்டாம். அதனாலதான் சபையில இந்த மாதிரி உபதேசத்தை பண்ண ஆரம்பிச்சாலே பெந்தை கோஸ்தையும் வேண்டாம், சபையும் வேண்டாம். அல்லேலூயா. எங்களுக்கு செழிப்பின் உபதேசம் பண்ணக்கூடிய சபை போதும் அப்படின்னு போகிறதற்கு ஒரு காரணம் இது. அங்கெல்லாம் இதை போதிக்கவே மாட்டாங்க. நானும் இப்போ பயந்து தான் போதிக்கிறேன். உங்களுக்கும் பயப்படணும், சொல்லாம இருந்தா அவருக்கும் பயப்படணும். அடி இங்கிட்டும் விழும், அடி அங்கிட்டும் விழும். எது இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள்கிட்ட கூட அடி வாங்கிடலாம், அவர்கிட்ட அடி வாங்கவே முடியாது. ஹல்லேலூயா. வேற ஒரு காரணமும் இல்லை. பாருங்க, இந்த ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு போனது, தரித்திரன் பரலோகத்துக்கு போனது, அவன் வாழ்நாளெல்லாம் தீங்கு அனுபவித்தான். பவுலும் என்ன சொல்லி கொடுக்கிறார் அப்படின்னா, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக 2ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். அதான், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீயோ கிறிஸ்துவுக்குள் நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாக தீங்கு அனுபவி. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். அதானா? 3வது வசனம். இங்க செல்போன்ல வேற மாதிரி வருது. சரி, ஓகே. எது எப்படி வசனம் கிடைச்சத குழப்பமா இருக்கு. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. அல்லேலூயா. என்ன அனுபவிக்கணுமா? பவுலுடைய பிரசங்கம் பாருங்க, அவருடைய ட்ரைனிங் பாருங்க, அவர் சொல்லி கொடுக்கறத பாருங்க. நல்ல தீங்கு அனுபவி. தீங்கு அனுபவிக்கிறதுல சந்தோஷமா இருக்கணும். ஆகையினாலதான் பவுலையும் சீலாவையும் ஊழியத்துல பிடிக்கப்பட்டு சுவிசேஷ ஊழியம் செய்ததுனால அன்றைக்கு இருந்த ரோம அரசாங்கம் அவர்களை பிடித்து அடித்து நொறுக்கி சிறைச்சாலையில போட்டு விலங்கிடப்பட்டு அடைக்கப்பட்டு இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ளாய் சந்தோஷப்பட்டு நடுராத்திரி எழும்பி கர்த்தரை பாடி கர்த்தரை துதித்தார்கள். பரலோகம் சந்தோஷப்பட்டது. ஹல்லேலூயா. ஒரு தீங்கு வரும்போது, ஒரு பாடு வரும்போது, ஒரு நெருக்கம் வரும்போது அவர்கள் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாய் இருந்தார்கள். பேதுரு அப்படிதான். நாளைக்கு அவனை வெளியே கொண்டு வந்து தலையை வெட்டக்கூடிய தண்டனை, மரண தண்டனை. ஆனாலும் சிறைச்சாலையில நிம்மதியா தூங்குறான். தீங்கு அனுபவிக்க கற்றுக்கொண்டார்கள். தீங்கை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். பாடுகளை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். நிந்தைகளை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். அவமானத்தை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். இன்னைக்கு இருக்கிற விசுவாச பிள்ளைகளுக்கு சபையில இந்த தீங்கு அனுபவிக்கிற பிரசங்கமும் கிடையாது, தீங்கு அனுபவிக்கிற அனுபவம் கிடையாது. ஒரு விசுவாசி சொல்லுது, ஆண்டவர் என்னைக்கு சுகம் தருவாரோ அன்னைக்கு தான் சபைக்கு வருவேன். அப்படி யாரும் இருக்கீங்களா? சாகிறது வரைக்கும் லாசரு மேல பருட்கள் இருந்தது. நாய்கள் வந்து நக்கிச்சான். எவ்வளவு கொடூரமா இருந்திருக்கும் பாருங்க. அதை சகித்தான், அதை அனுபவித்தான். பிற்பாடு பரலோகத்துல தேற்றப்பட்டான். இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் என்ன அவர் ஆசீர்வதிக்கட்டும் அப்பதான் சபைக்கு வருவேன். ஆமா, என் பிள்ளைய டாக்டர் ஆகட்டும் அப்பதான் சபைக்கு வருவேன்.
என் பிள்ளை 100க்கு 100 மதிப்பெண் எடுக்கட்டும், அப்பந்தான் சபைக்கு வருவேன். வேற என்னெல்லாம் எடுக்கணும்? நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க, இதை செய்தாதான் நான் வருவேன், அதை செய்தாதான் நான் வருவேன், அப்படி நடந்தாதான் வருவேன், இப்படி நடந்தாதான் வருவேன். நீ வராண்டாம், போப்பியாயே, நீ போப்பியாயே. கார்த்திக் அம்மாலியே சொல்லுவார்ல, நீ போப்பியாயே, இங்க வர வேண்டாம் அப்படிங்க. என்னத்துக்கு வேற? நீ வீட்டிலேயே இரு. தேவகுமாரன் ஒரு நாள் மத்திய ஆகாயத்துல வருவார். அன்னைக்கும் நீ வீட்டுல தான் இருப்ப. சபையில இருக்கிறவர்கள், உபதேசத்துல இருக்கிறவர்கள், சத்தியத்துல நடக்கிறவர்கள் ஒரு நொடி பொழுதுல மறுரூபமாக்கப்பட்டு எஜமானோடு சேர்த்து கொள்ளப்படுவார்கள். அல்லேலூயா. ஆமா, நல்ல உபதேசத்தை கற்றுக்கொள்ளணும். பேய் பிடிச்சவங்க மாதிரி இருக்கக்கூடாது. அது செஞ்சாதான் வருவேன், இது செஞ்சாதான் வருவேன், இது நடந்தாதான் வருவேன், அது நடந்தாதான் வருவேன். என்ன ஆவி? பலகீனமா இருக்கிறீங்களா? பலகீனத்தோடு சபைக்கு வாங்க, கர்த்தரை துதியுங்க. என்ன சுகமாக்குனாதான் ஜெபம் பண்ணுவேன், சுகமாக்குனாதான் ஆண்டவருடைய ஆராதனை வருவேன், அதை செஞ்சாதான் வருவேன், இதை செய்தாதான் வருவேன். நோ, அப்படி கிடையாது. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இஸ்ரவேலின் தேவனை நீ அறிந்து கொண்டாய். அவர் உன்னை அழைத்தது பாக்கியம், அவர் உன்னை தெரிந்தெடுத்தது பாக்கியம், அவர் உன்னை வேறு பிரித்தது பாக்கியம், அவர் உன்னை இரத்தத்தினால கழுவினது உனக்கு பாக்கியம், அவருடைய ஆவினால நிரப்பினது உனக்கு பாக்கியம், அவருடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் உனக்கு கொடுத்தது மிகப்பெரிய பாக்கியம். எல்லாவற்றிற்கும் மேலாக பரலோகத்தை உனக்கு கொடுக்க போகிறார். அது மிகப்பெரிய பாக்கியம். எத்தனை பேருக்கு புரியுது? தீங்கு அனுபவி சொல்லுகிறான், தீங்கு அனுபவி. அதே 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 4வது வசனம். சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. 5வது வசனம். ஹல்லேலூயா. அப்ப செல்போன் அப்டேட் பண்ணணுமா என்னன்னு தெரியல, தப்பா இருக்கு. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். என்னுடைய பைபிள்ல 4வது வசனத்தில் இருக்கு. சரி, நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஹல்லேலூயா. என்ன செய்யணுமா தீமோத்தேயுவே? தீங்கு அனுபவி, ஊழியத்தை செய். எந்த மாதிரியான ஊழியத்தை? சுசுசு அதான் அப்படி வரட்டுமே, வாயில வரமாட்டேங்க. சுவிசேஷம் சொல்லணும் அவ்வளோ கஷ்டமா இருக்கு. சுசு சுசுனிட்டே வருது வாயில, காத்து மட்டும்தான் வருது வாயில, வார்த்தை வர மாட்டேங்க. கடைசி வரைக்கும் பக்தைகளா இருந்துட்டு பரலோகத்துக்கு போயிடலான்னு பாக்குறீங்க. எதை நிறைவேற்றணுமா? மாசல ஒரு காலாகிலும் செய்ய முடியாதா என்ன? உலகம் எங்கிலும் போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கக்கூடிய வேலை தான் கர்த்தருடைய. ஆமா, நீ சுவிசேஷ ஊழியத்தை நிறைவேற்று. ஆமா, வீடு சந்தித்தது போதும். நிறைய பேருக்கு வீடு சந்திக்கிறதே ஊழியமா இருக்கு. ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு சபைக்கு வர்றதே ஊழியமா இருக்கு. நிறைய விசுவாசிகளுக்கு கன்வென்ஷன் கூட்டம், ஸ்பெஷல் மீட்டிங் எங்க நடந்தாலும் போகணும். ஊழியத்துக்கு என்னைக்கு போவிய? கன்வென்ஷன் போறது சந்தோஷம்தான். ஆமா, நானே வேணா வண்டி ரெடி பண்ணி விடுறேன், போங்க. ஊழியத்துக்கு என்னைக்கு போவீங்க? ஐயோ அது கஷ்டம், ஐயோ அது முடியாது. செய்யணுமே, பரலோகத்துக்கு போகணும்னா செய்யணும். கொஞ்சம் கஷ்டம்தான். இன்னைக்கு நிறைய சபைகள், நிறைய ஊழியர்கள் கஷ்டத்தை விட்டுட்டு ஈஸியா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. அகஸ்டின் ஜெபகுமார் அவர்கள் வட நாட்டுக்கு போய் எத்தனையோ இடத்துல படாத பாடு, அனுபவிக்காத சம்பவங்கள், அவ்வளவு வேதனையான சம்பவங்கள் எல்லாம் பட்டு தேவனுடைய ராஜ்யத்தை மாநில அளவில் கட்டியிருக்கிறாராம். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு அந்த ஊழியத்தை பார்த்தா வித்தியாசமா இருக்கு. கர்த்தருக்கு என்ன செய்ய போறீங்க? சுகபோகமாய் வாழுகிறவன் உயிரோட செத்தவன். நல்லா இருக்கணும், எப்படியே இருக்கணும், பிரச்சனையே இருக்கக்கூடாது.
அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஆளுக்கு இருக்கக்கூடிய ஞானத்தை காட்டிலும் இந்த சாதுகளுக்கு நல்ல ஞானம் இருக்கு. ஒரு நாள் ஒரு சகோதரி போய் சொன்னாங்க ஒரு சாதுட்ட, எனக்கு ஒரு பிரச்சனையுமே இருக்கக்கூடாது, என் எல்லா பிரச்சனையும் நீங்க தீர்த்துருங்க, நான் சுகமா இருக்கணும், நான் நிம்மதியா இருக்கணும், அதுக்கு ஒரு பரிகாரம் இருந்தா சொல்லுங்க அப்படின்ச்சு. நீங்களும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஆனா கேட்காத மாதிரியே சிரிக்கிறீங்க. என்ன சொன்னார் தெரியுமா சாது? செத்து போ அப்படின்னார். ஆமா, அவர் சொன்ன தீர்வு. நான் அப்படி சொல்ல மாட்டேன், அவர் சொன்னார், அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். சுகபோகமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், பிரச்சனையே இருக்கக்கூடாது. ஆமா, நீங்க யோசிங்க. சில ஆட்கள் இன்னைக்கும் சில பேய் விசுவாசிகள் சொல்லுது, நீங்க இல்ல, அதிகமா ஜெபம் பண்ண போராட்டம் வருது, அதனால ஜெபிக்கிறது இல்ல. நீ போ பேயே, நீ போ, ஜெபித்தவனுக்கு போராட்டம் வருது. பேய் விசுவாசி ஆராதனைக்கு போன போராட்டம் வருது, காணிக்க கொடுத்த போராட்டம் வருது. தொடர் உபவாச ஜெபத்துல எங்களுக்கும் போராட்டம் வந்துச்சு. ஆனாலும் எங்களுடைய உபவாசத்தை, எங்களுடைய ஜெபத்தை, எங்களுடைய ஆராதனையை நாங்க தொடரதான் செய்தோம், விட்டுட்டு போகல. இதை விட போராட்டம் வந்தாலும் நிற்போம். என் எஜமானுக்காக, என் தேவத்திற்காக நிற்போம். எவ்வளவும் தீங்கு அனுபவிப்போம், எவ்வளவும் பாடு அனுபவிப்போம். இன்னைக்கு பேர் புகழுக்காக வரங்கள் வல்லமைகள் வேண்டும். தருவார் நினைக்கீங்களோ? பேர் புகழுக்காக வரங்கள் வேண்டும், பேர் புகழுக்காக கிருபைகள் வேண்டும். அவர் அப்படி யாருக்கும் கொடுக்கிறது இல்லை. ஆண்டவருக்காக தீங்கு அனுபவிக்கிறவர்கள், பாடு அனுபவிக்கிறவர்கள் சொன்னா சொல்லிட்டு போறாங்க. அதான் வில்சன் சாட்சியில சொன்னாங்க, பெந்தைகோஸ்துக்கு போகணுமான்னு இருந்தேன், வெள்ளை துணி எல்லாம் போடணுமான்னு இருந்தேன், நகையெல்லாம் கலத்தன்மான்னு இருந்தேன். நிறைய பேருக்கு அதான் பிரச்சனை. யூனிஃபார்ம் பண்ணுமா, பரலோகத்துல இதே கலர் தான் கொடுப்பாங்களாம், அப்படிதான் வசனம் சொல்லுது. என்ன செய்விய? இல்ல டேடி, நாங்க வாழும் போச்செல்லாம் ஜீன்ஸ் பேண்ட் ஷார்ட்டா போட்டோம், கரண்டைக்கு மேல ஒரு ஜானுக்கு மேல இருக்கும், அதுதான் போடுவோம், முடியெல்லாம் அவருடைய மகிமையா மாறும். இல்ல டேடி, நாங்க இப்படிதான் இருக்கோம். இன்னைக்கு பரவாயில்ல, எனக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கும்போது பையமா இருக்க மண்டையை பிடிச்சு அப்படி முக்கிடலாம், நிறைய முடி இருக்கு. அல்லேலூயா. என்னைக்குதான் மாறுவாங்களோ தெரியல. சரி, ஒரு பையமா இருக்காது ஞான ஸ்நானம் கொடுக்கும்போது போட்டோ பிடிச்சு நம்ம தலைமை பாஸ்டர் குரூப்ல போட்டு விட்டு எங்க சபையிலையும் இப்படி வாலிபர்கள் ஞான ஸ்நானம் எடுத்திருக்காங்க நீ காட்டலான்னு பார்த்தா, இவனு முடி ஸ்டைல பார்த்தா எனக்கு தான் திட்டு விடும். நீ இதெல்லாம் பேச மாட்டியா, பிரசங்கம் பண்ண மாட்டியா அப்படின்னு என்னை தான் திட்டுவார். யார்கிட்ட போய் மண்டை காட்டணியே தெரியல. பூமிக்குரிய ஸ்டைல் பிடிக்குது, பரலோக ஸ்டைல் யாருக்கும் பிடிக்கல. ஸ்டைலா இருக்கணும், நல்லா உயர்ந்து இருக்கணும். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்ல, நல்லா தீங்கு அனுபவி. இந்த சபை உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகும், பாதாளத்துக்கு அல்ல. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள்? க்ளோரி, ஹல்லேலூயா. ஐஸ்வர்ய மயக்கத்திலிருந்து தெளிவோம், உலக மயக்கத்திலிருந்து தெளிவோம், பாவ மயக்கத்திலிருந்து தெளிவோம். தெளிவு வரட்டும். கர்த்தருக்காக தீங்கு அனுபவிப்போம். பெந்தேகோஸ்தை போன ஒரு மாதிரி சொல்லுவாங்க, உலகம் உங்களை எப்போதுமே பின்னிட்டு தான் இழுக்கும். அன்றைக்கும் சீசர்களோ இயேசுவோடு சேர்ந்தார்கள், இயேசு சீசர்களோடு இருந்தார். போகிற இடமெல்லாம் ஒரு மாதிரியா தான் சொன்னாங்க, அபிஷேகத்துல நிறையும் போது ஒரு மாதிரி தான் பேசினாங்க. பெந்தேகோஸ்தே நாள் வந்தது, பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டார். மேல் வீட்டு அறையில 120 பேர் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். எல்லாரும் பரிசுத்த ஆவியில நிரம்பினார்கள். ஜீசஸ், ஹல்லேலூயா. எல்லாரும் நல்லா துதித்தார்கள், எல்லாருடைய சத்தமும் உயர்ந்தது.
கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் இவர்கள் குடித்திருக்கிறார்கள், இவர்கள் வெறித்திருக்கிறார்கள், ஒரு மாதிரியா தான் சொன்னாங்க. ஆனா பரலோகம் அந்த கூட்டத்தை ரசித்து கொண்டிருந்தது. நீங்களோ உலகத்திற்குரியவர் அல்ல, உலகத்தில் இருந்து உங்களை எல்லாவற்றிலையும் பரலோகத்தின் தேவன் வேறு பிரித்திருக்கிறார். நீங்க வேறு பிரிக்கப்பட்டவர்கள், அவருக்கென்று வேறு பிரிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்டவர்கள். உலகத்தை பார்க்காதுங்க, உலகம் மயக்கும். பரலோகத்தை பாருங்க, தேவனை பாருங்க, ஆண்டவரை பாருங்க. பவுல் நல்ல ஒரு பிரசங்கி. சபைக்கு வேண்டிய அத்தனை உபதேசங்களையும் நிருபங்களையும் பவுல் எழுதினார் தேவ ஆவியினால. அவர் சொல்லிக் கொடுக்கிறார், நீ தீங்கு அனுபவி, உங்களுக்கு வரக்கூடிய பாடுகளை நீ அனுபவி. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் வெறுப்பீங்க? துக்கத்தினால வெறுக்கிறது ஒன்று இருக்கு. சிலர் துக்கத்தினால வெறுப்பாங்க, சிலர் துக்கத்தினால வெறுத்துருவாங்க வாழ்க்கைய. எந்த மாதிரியான துக்கம் தெரியுமா? சிலரை உங்களுக்கு அறிவுபடுத்துகிறேன். என் வாலிப பையன் இறந்துட்டான், துக்கம். அதனால வாழ்க்கையை வெறுத்துட்டாங்க, சாப்பாடை வெறுத்துட்டாங்க, உடைகளை வெறுத்துட்டாங்க, நகைகளை வெறுத்துட்டாங்க, வாழ்க்கையை வெறுத்து எல்லாமே டோட்டலா வெறுத்துட்டாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க பார்த்துருக்கீங்க? என் வாழ்க்கையில நிறைய பேர் பார்த்துருக்கேன். கணவனை இழந்துட்டோம், எல்லாத்தையும் வெறுத்துட்டோம். பிள்ளைகளை இழந்துட்டோம், எல்லாமே வெறுத்து போச்சு. வாழ்க்கையே வேண்டாம். யாருக்காக வெறுத்தார்கள்? மனுஷனுக்காக வெறுத்தார்கள், உறவுக்காக வெறுத்தார்கள். நான் சொல்லுகிறேன், கிறிஸ்துவுக்காக உலகத்தை வெறுக்கணும், உறவுகளுக்காக அல்ல. எத்தனை பேருக்கு புரியுது? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுக்கணும். ஹல்லேலூயா. நிறைய பேருடைய வீட்டுல குடும்பத்துல பிரச்சனை கிடையாது. கர்த்தருக்காக நகைகளை வெறுக்கலாம். உங்க வீட்டுல வீட்டுக்காரர் சண்டையே போட மாட்டார், உங்களால முடியும். ஆனா மனசு இல்ல, இன்னும் உலகத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு குடும்பம் ஒரு தடையாகவே இல்லை, உங்களால முடியும். ஹல்லேலூயா. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுக்கணும். இயேசுவுக்காக உலகத்தை வெறுத்து கொள்ளுங்க, இயேசுவுக்காக ஆடம்பரத்தை வெறுத்துருங்க, இயேசுவுக்காக பாவத்தை வெறுத்து விடுங்க, இயேசுவுக்காக பாவ சந்தோஷங்களை வெறுத்து விடுங்க. தன் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னை வராதவன் எனக்கு பாத்திருவான் அல்ல. என்ன சிலுவை? சுமந்து கொண்டு இயேசுவுக்கு பின் செல்லுங்க, கர்த்தருக்கு பின் செல்லுங்க. அவர் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போவார். ஹல்லேலூயா. பரலோகத்தில் உங்களை ஆசீர்வதித்து வைப்பார். இந்த பூமிக்குரிய வாழ்க்கை கொஞ்ச நாள் தான், பரலோகம் நமக்கு தேவை. எல்லாரும் தேவ சமூகத்துல தன்னை அர்ப்பணித்து ஒரு விசை கூட க்ளோரி. ஹல்லேலூயா. மகிமையான தேவனுக்கு ஸ்தோத்திரம், உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பாவத்தெல்லாம் நான் வெறுக்கணும் ஆண்டவரே, உலகத்தெல்லாம் நான் வெறுக்கணும், அசுத்தங்கள் எல்லாம் நான் வெறுக்கணும். ஆண்டவருக்காக நான் வாழ்க்கையை மாறணும். எல்லாரும் ஒப்பு கொடுங்க. க்ளோரி.